கொச்சனூர் கிழார் உள்பட பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் உள்பட எல்லாரும் கைதாகிறோம், போராடுறாங்க. அவங்களோட நான் நிற்கிறேன். நீ எங்கே நிற்கிற? ஆட்சி வச்சுருக்க, உன் கையில் மாநில போலீஸ் இருக்குது, இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது, அன்னை தமிழ் அர்ச்சனைன்னா அனைத்து ஜாதியின அர்ச்சகர் ஆகுவோம்னு சொன்னேன். எங்கேயாவது நடத்துறியா? கேரளாக்காரன் நடத்துகிற அளவுக்கு நீ நடத்துறியா ஸ்டாலின்னு? வெக்கமாக இல்லை? நீ பழைய காலம் தம்பிகளை, திராவிட குஞ்சுகளை பழைய காலம் மாதிரி ஏமாற்ற முடியாது. பிள்ளைகள் எழுந்து வந்தாங்க. நாங்கள் மட்டும் சீமான், நான் மணியரசன் சொல்லி மட்டும் இல்லை, இயல்பியாக எழுந்து வர்றானுங்க. இப்போ இன்றைக்கி அவன் என்ன, அது இன்ஸ்டிங்க்ட். அது தமிழன் தமிழச்சிங்கிற இன உணர்வு வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள இன்ஸ்டிங்க்ட். அது வந்து உண்மைதான். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் சொன்னாங்கன்னு நீங்கள் முதற்கொண்டு வரலாறு ரீதியாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அண்மை காலமா திராவிட எதிர்ப்பின் மூலமா தமிழ் தேசம் வளருதே தவிர ஆரிய எதிர்ப்புல வளரலையே. திராவிடத்தை நாங்கள் ஏன் எதுக்குறோம்? ஆரியத்துக்கு கைக்கூலியா நீ போகிறேங்கிறது எதுக்குறோம்? உன்னை ஏன் எதுக்குறோம்? நாங்கள் பகிரங்கமாக ஒளிமறைவே இல்லை. திராவிடத்தை நாங்கள் ஏன் எதுக்குறோம்? ஆரியத்தின் கைத்தடி நீ. நான் புத்தகமே எழுதியிருக்கேனே, ஆரியத்தின் துணைப்படையே திராவிடம். பலது இல்லைன்னா ஒளிமறைவா? தமிழர்களுடைய முதன்மை பகையாளியான ஆரியத்துவவாதிகள், அவன் பிராமணன் தான் இருக்கணும்னு இல்லை, பிராமணர் இல்லாதவனு இருப்பான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுடைய கட்சிகள் அவனுக்கு துணை போகிறது துரோகம் பண்ணுற கட்சி திமுக, அதிமுக. இந்த அதிமுக திராவிட தத்துவம் பேசுகிறதில்ல. தத்துவ கிடங்கு வந்து நிலத்தடி கிடங்கு வந்து திமுக தான் தத்துவத்துக்கு. எங்கள் ஐயா இருக்கார், பெரியவர் இருக்கார்ல, வீரமணி, இவங்கெல்லாம் எங்கே யாருக்கிட்ட போனாங்க? நீ காங்கிரஸ்காரனை ஆதரிச்சுக்கிட்டு நீ ஒரு சனாதனம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இந்த பையன் உதயநிதிங்கிறதுக்கு. என்ன துளி தொடிச்சாங்க காங்கிரஸ் தலைவர்கள் வடநாட்டில், தெரியுமா? கவனிச்சிங்களா இல்லையா? பார்த்தேன். அந்த தம்பிகளுக்கு தெரியுமா தெரியாது? அந்த திராவிட குஞ்செல்லாம் எங்கள்கிட்ட என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கட்சியை தானே ஆதரிச்சுட்டு இருக்க. அவங்க கீழே தானே நிற்கிற. இன்றைக்கி ஸ்டாலின் திமுக மறுநாள் திமுக திகலாம் நிற்கிற. காங்கிரஸ்கிட்ட சனாதனம்னு சொல்லி இந்த உதயநிதி பேசிவிட்டவில்ல. நாங்கள் ஆதரித்தோம். உதயநிதி பேசியது 100க்கு 100 சரின்னு சொன்னோம். அது சந்தர்ப்பத்தில் நாங்களும் அது பண்ண மாட்டோம். என்ன குடிச்சு காங்கிரஸ் துள்ளி குடித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையே விட்டுட்டீங்க, பேசுகிறதே இல்லை. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். மனுஸ்மிருதி புத்தகத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன். நீ எடை பார்ப்போம். நீங்கள்லாம் சொல்லுங்களேன், இப்போ சொல்ல மனுஸ்மிருதி இந்தன்னது ஆரியம், இந்தன்னது பிராமணியத்துக்கானது, இதை எதுக்கிறதா நம்ம முதல் வேலை. பேசுங்க நீங்கள் யாராச்சும்.